ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம மேட்ச்னு சொல்லலாம். இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. கண்டிப்பாக நிறைய பேர் இன்றைக்கான போட்டிக்கு ஆர்வமாக இருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரோஹித் சர்மா, விராட் கோலி T20 உலகக்கோப்பை அப்புறம் முதல்ல இப்போ தான் களமிறங்க போகிறாங்க. கண்டிப்பாக எல்லாம் ஆவலாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த நிலையில் பார்த்தீங்களா, போட்டி குறித்து இன்றைக்கி காலையில் பத்திரிக்கையில் சந்தித்தார் நம்ம ரோஹித் சர்மா. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரோஹித் சர்மா அவர் ஒரு லெஜண்ட். ஆனால் T20 ஃபார்மேட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு T20 ஃபார்மேட் இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச ஃபார்மேட் அதுதான். நான் அதில் விளையாடும் போது ரொம்ப என்னையே அறியாமல் நான் விரும்பி விளையாடுவேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ஃபார்மேட் பிடிக்கும். பட் இளம் வீரர்களுக்கு நான் வாய்ப்பு தரேன். அடுத்து வர தலைமுறைக்கு நான் வழி விட்டால் தான் இந்திய அணியோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய அடுத்த திட்டம் எல்லாமே ODI டெஸ்ட்டில் தான் என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் இதில் என்ன சாதிக்க முடியும் அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி அவரும் ஒரு லெஜண்ட். T20யில் பல சாதனைகள் படைச்சிருக்காரு. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்லேருந்து நான் ரிட்டையர் ஆகிருக்கு. எனக்கு வருத்தமாக இருந்தாலும் இள தலைமுறைக்கு நான் வழி விட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இலங்கை அணி ரொம்ப அந்தளவுக்கு பெரிய அணியாக எனக்கு தெரியல. கண்டிப்பாக நாங்கள் எங்களோட நல்ல போலர்ஸை ட்ரை பண்ணுவோம். எங்களோட ஃப்யூச்சர் இதில் எந்த மாதிரி ஒரு போலர்ஸ் வரணும்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்யூச்சர் போலர்ஸை கண்டிப்பாக நாங்கள் வாய்ப்பு கொடுத்து இலங்கை அணிக்கு எதிராக நாங்கள் இறக்கி விடுவோம். நல்ல ஒரு டீமாக நாங்கள் செயல்பட்டு கண்டிப்பாக நாங்கள் தொடரை வெல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் KL ராகுலா இல்லை ரிஷப் பண்டா விக்கெட் கீப்பர் யார் இறங்குன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி வந்துட்டுருக்கு. அதுக்கான விடை கண்டிப்பாக மேட்ச் டாஸ் அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா. அவர் சொல்கிற மாதிரி டாஸில் சொல்கிறது எல்லாம் தெரியும் தான். இருந்தாலும் ரோஹித் சர்மா எந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுப்பாருன்னு தெரியல. ஏன்னா ரிஷப் பண்ணிட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டர், நல்ல விக்கெட் கீப்பர். KL ராகுல் கிளாஸ் பிளேயர், பேட்டிங்கில் விக்கெட் கீப்பிங் நல்லா பண்ணுவார். அதனால் ரெண்டு பேருமே முக்கியம் இந்திய அணிக்கு. ரெண்டு பேரையும் களம் இறங்குறாரா இல்லை அட்லீஸ்ட்டு பண்ட்டை உட்கார வச்சுட்டு KL ராகுல் இறக்குறாரா இல்லை KL ராகுல் உட்கார வச்சுட்டு பண்ட்டை இறக்குறாரா சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி இவங்க ரெண்டு பேரும் இறக்குனா கண்டிப்பாக ஸ்டே செய்யறதுக்கு ரொம்ப அணியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஏன்னா ஸ்டேசர் ஒரு நல்ல பிளேயர் தாங்க. அவரும் டீமில் எடுக்கலாம் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு டீம் லைனப் இன்றைக்கி போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்ரீலங்கா அந்த பிச்சு வேறு கண்டிப்பாக ஸ்பின்னருக்கு ஃபேவராக இருக்கிற பிச்சு. அதனால் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. வாஷிங்டன் சுந்தரம் இறக்கிறதுக்கு, தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரம் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி எந்த மாதிரி ஒரு டிசிஷன் வந்துன்னு சொல்லிட்டு. T20 சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. அடுத்து ODIக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இதுலேயும் நம்ம இந்திய அணியை ஒயிட் வாஷ் செய்யணும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா T20 சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. அடுத்து ODI இந்த ஃபார்மேட்டையும் 3 ஒயிட் வாஷ் செய்யணும். அப்போ தான் இந்திய அணி ஒரு தரமான அணின்றதுக்கு ஒரு ஆதாரம். அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், KL ராகுல் இறக்கலாமா லெவல்ஸில், இல்லை ரிஷப் பண்ட் இறக்கலாமா, இல்லை ரெண்டு பேரும் இறக்கலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே இந்திய அணியோட பிளேயிங் லெவல்ஸ் என்னென்ன இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.